அதனால தான் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க கிடவுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? எஸ், தட்ஸ் ரைட். ஹல்லேலூயா. எனக்கு இந்த 3:16 ரொம்ப இஷ்டப்படுறேன். அதில் என்ன படித்தோம்? யோவான் 3:16, ரைட்? என்னது? தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இங்கே கொலோசியர் 3:16. இப்படி 3:16னா என்னெல்லாம் இருக்குன்னு ரொம்ப தேடி பார்த்து நான் அதிசயப்பட்டு பூரித்து இருக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. என்னது? வசனம் உங்களுக்குள்ளே. கிறிஸ்துவின் வசனம் யாருக்குள்ளே? எனக்குள்ளே. சொல்லுங்க, எனக்குள்ளே கிறிஸ்துவின் வசனம் பரிபூரணமாக வாசமாயிருக்கிறது. சகல ஞானத்தோடும். என்னது? இன்னும் கூட அதை கூட்டி சொல்லலாம். சகல தேவ ஞானத்தோடும் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. அப்படி இருக்கும்போது ஒரு காரியத்தை பார்க்கும்போதே அந்த காரியம் நமக்கு இப்படி தான் போகும்னு தெரிஞ்சு, எனக்கு இப்படி தான் நடக்கும், எனக்கு எழுதியிருக்கிறபடி தான் நடக்குமே தவிர வேற எதுவும் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நான் என்ன தைரியத்தில் பேசுகிறேன்? இப்போதைக்கு நான் சாக போகிறது இல்லைன்னு. எனக்கு ஆக்சிடென்ட்டே நடக்க போகிறது இல்லைன்னு எப்படி பேசுகிறேன்? எப்படி பேச முடியும்? இந்த வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவின் வசனம் லிவிங்ஸ்டனுக்குள்ள சகல தேவ ஞானத்தோடும் பரிபூரணமாக, அதுதான் மேட்டர். ஃபுல்னஸ். வேற எந்த வேர்ல்ட்லி திங்கிங் உள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நோ ஆக்சஸ். My life is totally protected. Amen. My life is prohibited area to the devil. My life is prohibited area to the devil. என்னுடைய வாழ்க்கை பிசாசுக்கு தடை செய்யப்பட்ட இடம். அனுமதி இல்லாம உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலமைச்சர் ஆன வீட்டுக்குள்ள எவனும் போக முடியாது, போக முடியாது. அப்படி என்றால் தேவகுமாரனுடைய அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள், குமாரனுடைய குற்றமில்லாத இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணின பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, சுகமளிப்பு எத்தனை அதிகம். ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமானவர்கள், பிரியமானவர்களே, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் மிக மிக மேன்மையானவைகள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மைண்டை ஃபுல்லாக நிரப்பியிருக்க பாருங்க. எந்த சிந்தனையும் உள்ள வர முடியாது பிரியமான.